அந்த 18ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்துல அரபு நிலப்பரப்பும் இந்தியா உலகம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, உதுமானிய கிலாஃபத்தினுடைய ஆட்சியின் கீழே அரபு நிலப்பரப்பு இருக்குது. 18ஆம் நூற்றாண்டு 1670ல 1700ல 705 710ல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அங்க அரபு நிலப்பரப்புல உதுமானிய கிலாஃபத்தினுடைய ஆட்சி இருக்குது. உதுமானிய கிலாஃபத் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீழ்ச்சியினுடைய விளிம்பு. அதாவது அரபு நிலப்பரப்புல ஒரு புது ஆய்வுகள் கிடையாது. கல்வி நிலையங்கள் எல்லாமே சீர்குலைந்து போன காட்சி. இன்னும் பல்வேறு நிலப்பரப்புகள்ல அரபு நிலப்பரப்புகள்ல உதுமானிய கிலாஃபத்துக்கு உட்பட்ட குறுநில மன்னர்களுக்கு மத்தியிலே சண்டைகள், சச்சரவுகள், கரப்ஷன், ஊழல், லஞ்சம் மலிந்து போயிருந்தது ஆட்சி நிர்வாகத்துல. உதுமானிய கிலாஃபத்தினுடைய ஆட்சி நிர்வாகத்துல அவ்வளவு தூரம் ஊழல், லஞ்சம், ஒரு ஆய்வு கிடையாது, இராணுவம் சீர்கெட்டு போய் எந்த விதமான புனரமைப்பு பணிகளும் நடைபெறாமல் மிகப்பெரிய தேக்க நிலைக்கு சென்று வீழ்ச்சியினுடைய விளிம்புக்கு சென்றிருந்த ஒரு காலம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசு, முகலாய சாம்ராஜ்யம், அக்பர் செய்த அட்டூழியங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்த ஷேக் அகமது சிர்ஹிந்த் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு ஜஹாங்கீருடைய ஆட்சி, ஜஹாங்கீருடைய காலத்துக்கு பிறகு ஷாஜஹான், ஷாஜஹானுடைய புதல்வர் மாமன்னர் அவுரங்கசீப். அக்பர் செஞ்ச அட்டூழியத்துக்கு முடிவுரை எழுதினது, ஃபைனலா எழுதி முடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்னர் அவுரங்கசீப் தான். அல்லாஹ் அவுரங்கசீப் அந்த இனத்திலிருந்தே, அந்த இரத்தத்திலிருந்தே, அந்த ஜீனிலிருந்தே, அதாவது அக்பருடைய கொள்ளு பேரன் அவுரங்கசீப்பின் மூலமாக அட்டூழியத்திற்கு முடிவுரை எழுதப்பட்டது. அவுரங்கசீப் மரணிக்கிறார். மரணித்த ஒரு காலம் அந்த 1710. அவுரங்கசீப்புக்கு அப்புறம் அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் தரிகட்ட ஒரு சூழலில் ஆட்சியை பிடிப்பதிலே அவர்களுக்கு மத்தியிலே கொலைகளும் குரோதங்களும் மலிந்திருந்த காலம். 18ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கம் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு பக்கம் இஸ்லாமிய நிலப்பரப்பு முழுக்க தேக்க நிலை, இந்தியாலையும் தேக்க நிலை. இதுக்கு நேர் மாற ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா புதிய ஆய்வுகள், அறிவியல் தொழில்நுட்ப ரீதியாக புதிய ஆயுதங்களை கண்டுபிடித்து புதிய தொழிற்சாலைகள் உருவாகிறது, நவீன இயந்திரங்கள் உருவாக்கப்படுகிறது. இப்படி புதுசா ஆய்வுகளும் நவீன இயந்திரங்களும் ஆயுதங்களும் கண்டுபிடிக்கிறதுக்கு மூலப்பொருள் தேவைப்படுது. இந்த மூலப்பொருளை உலகம் முழுவதும் இருந்து எடுத்து வருவதற்கு நவீன ஆயுதங்களோடு கடலிலே இறங்கி ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த பிரிட்டனும், பிரான்ஸு, இன்னும் டச்சு, இவர்கள் எல்லாம் படையெடுத்து இந்தியா போன்ற நாடுகளுக்கு படையெடுத்து வருவதும், இன்னும் கீழ் திசை நாடுகளுக்கு, ஆப்பிரிக்காவுக்கு, தென் அமெரிக்க நாடுகளுக்கு சென்று ஆங்காங்கே இருக்கக்கூடிய மக்களை கொலை செய்து மூலப்பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து ஐரோப்பாவிற்கு கொண்டு வந்து ஆய்வுகள் முழுமையான ஆய்வுகள் செய்து புதிய ஆயுதங்களை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஐரோப்பா விஞ்ஞான ரீதியாக, தொழில்நுட்ப ரீதியாக, ஆயுத ரீதியாக மாபெரும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு நேர் மாற்றமாக உதுமானிய கிலாஃபத் மாபெரும் ஆடம்பரங்களிலும் அந்தப்புற சொகுசுகளிலுமே திளைத்துக் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு ஆடம்பரம்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டுல என்ன நடக்குது தெரியுமா? உதுமானிய கிலாஃபத்தினுடைய கலீஃபா அவருடைய 2 ஆண் குழந்தைகளுக்கு ஹத்னா பண்றாரு, சுன்னத்து பண்றாரு. அந்த சுன்னத்துக்கு அவர் அவ்வளவு விசேஷமா கொண்டாடுறாரு. எந்த அளவுக்கு விசேஷமா கொண்டாடுறாருன்னு பார்த்தீங்கன்னா 2 குறுநில பேரரசுகளுடைய வருவாயை, முழுமையான வரி வருவாயை அதற்கு செலவு செய்யக்கூடிய அளவுக்கு ஆடம்பரமா மாறி போறார். ஹத்னா சுன்னத்து பண்றதுக்கு அந்த அளவுக்கு ஆடம்பரங்கள், அந்த புறத்திலேயே அதிகப்படியான நேரத்தை கழிக்கக்கூடிய ஒரு கலீஃபாவாக அந்த 18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள் மாறி போனார்கள். ஐரோப்பா ஒரு பக்கம் மாபெரும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது, எல்லா வகையிலும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. அப்படியே அரபு நிலப்பரப்பு உதுமானிய கிலாஃபத் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. இது அரசு ரீதியா. முஸ்லிம்கள் எப்படி மாறி போனாங்க தெரியுமா? அந்த அரபு நிலப்பரப்புல அல்லாஹ் அக்பர். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மண், அவர்கள் வாழ்ந்த மண், அந்த அரபு தீபகற்பம் எப்படி மாறி போனது என்றால் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், ஜாஹிலியாவிற்கு மாறி போனது. இஸ்லாத்தினுடைய வருகைக்கு முன்பு, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு முன்பு எப்படி இருந்ததோ அதே நிலையை அடைந்திருந்தது 18ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில். எந்த அளவுக்கு மாறி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மக்காவும் மதீனாவும், இந்த 2 புனித தலங்களும் உதுமானிய கிலாஃபத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. இதை தவிர்த்து பாக்கி இடங்கள்லாம் இருக்கு பாருங்க, ஹிஜாஸ், நஜத் பிரதேசம், ஹிஜாஸ், இன்னும் இந்த ஈராக்கினுடைய பகுதிகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா
கேட்க நாதி இல்லாம, கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆள் இல்லாம, தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் அப்படிங்கிற அடிப்படையில், அதாவது அந்த பகுதியில், அந்த நஜத் பகுதியில், அந்த ஹிஜாஸ் பகுதியில் யார் அன்னைக்கு வந்துட்டு மிக பிரபலமான ஒரு ஆளா இருந்தார்னு பார்த்தீங்கன்னா, அந்த 18ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் அல் அப்லக் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜோஷியர், ஒரு குறி சொல்றவர். அவர் தான் அன்னைக்கு மிகப்பெரிய ஆளுமை செலுத்தக்கூடிய அளவுக்கு இருந்தார். மக்கள் அவரை தேடி தேடி ஓடினார்கள், கூட்டம் கூட்டமாக ஓடினார்கள், தங்களுடைய எதிர்கால வாழ்வு குறித்து அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். அது மட்டும் இல்லை, எந்த அளவுக்கு மாறி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் வரலாற்றில் பதிவாகி இருக்கக்கூடிய செய்தி. 18ஆம் நூற்றாண்டுல அரபுலகம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கிளீனா எல்லாத்துக்கும் தெரியும். எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் பதிவாக்கி வைத்திருக்கிறார்கள். நஸ்ரானிகள் எப்படி, யார் இறந்து போனாலும், குடும்பத்தில் யார் இறந்து போனாலும் அவர்களுக்காக அந்த அடக்க ஸ்தலத்திலே ஒரு கட்டிடங்களை கட்டி ஆண்டுதோறும் விழாக்கள் எடுத்து நடத்தக்கூடியவர்களாக மாறி போயிருந்தார்களோ அதே வழிமுறை முஸ்லிம்களிடம் மாறி போனது. முஸ்லிம்கள் மத்தியில் எந்த குடும்பத்தில் ஒரு முக்கியஸ்தர் இறந்தார்னா போதும், உடனே அவரை அடக்கம் பண்ணி அந்த இடத்துல ஒரு கட்டடத்தை கட்டி ஆண்டுதோறும் விழாக்கள் கொண்டாடுவது. அதே மாதிரி ஒவ்வொரு அவருடைய பிறந்த நாள் முக்கியமான நாட்களில் கொண்டு போயிட்டு சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு போய், நல்ல நல்ல சாப்பாடுலாம் எடுத்துட்டு போய், அவருக்கு விருப்பமான சாப்பாடுலாம் எடுத்துட்டு போய், அவர் எதை விரும்பி சாப்பிடுவாரோ அதையெல்லாம் எடுத்துட்டு போய் அவருக்கு படையல் பண்றது. இந்த மாதிரி முழுமையான இணை வைத்தலில் பச்சை ஷிர்க்ல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த மண் மாறி போனுச்சு. நம்ப முடியுதா? மதீனாவே மாறி போனுச்சு. மதீனாவே முக்கியஸ்தர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருந்த அத்துணை இடங்களிலும் கட்டடங்கள் எழுப்பப்பட்டு விழாக்கள் கொண்டாடுகின்ற இடமாக, கூத்து ஆட்டம் பாட்டம் கொண்டாடுகின்ற இடமாக எல்லாம் மாறி போனது. இதையெல்லாம் நிர்வாகம் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்த முஸ்லிம்களுடைய மார்க்க ரீதியான வழிமுறைகளையும் நேர்படுத்தக்கூடிய, இன்னும் ஆட்சி முறையும் முஸ்லிம்களை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு, நிலப்பரப்புகளை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு அந்த ஆட்சி முறையும் கையில் வைத்திருக்கக்கூடிய உதுமானிய கிலாஃபத் கலீஃபாவோ அந்த புறத்திலே சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ரெண்டு வகையிலும் ஃபெயிலியர். ஆட்சி நிர்வாக ரீதியாகவும் ஃபெயிலியர். ஒரு கலீஃபாவினுடைய பொறுப்பு தொழுகையை நிலைநாட்டுவது, நல்லதை ஏவி தீயதை தடுப்பது, அதுலேயும் ஃபெயிலியர். இது இரண்டுமே ஃபெயிலியர் ஆன டோட்டல் ஃபெயிலியர் ஸ்டேட்டாக உதுமானிய கிலாஃபத் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில், முழு அரபுலகமும் ஒட்டுமொத்த ஜாஹிலியாவிற்கு சென்று கொண்டிருந்த நேரத்தில், அன்றைக்கு மக்காவிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே குறைஷிகள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போல சமூகமாக நஜத் பகுதியிலே, இன்னும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மக்கள் மாறி போன சூழ்நிலையில் எந்த அளவிற்கு மாறி போயிருக்கிறார்கள் என்றால், பிளைதாங்கிற ஒரு ஊர், அதாவது அந்த நஜத் பகுதியில் இருக்கக்கூடிய பிளைதாண்ட் ஒரு ஊர்ல அல் ஃபஹால் ஒரு மரம், தர்ஜியாண்டு ஒரு மரம், ஈச்ச மரம், இந்த ரெண்டு ஈச்ச மரம், அல் ஃபஹால்னு ஒரு மரமும் தர்ஜியாண்டு ஒரு மரம், ரெண்டு ஈச்ச மரமும் ஸ்பெஷலிஸ்ட். இந்த ரெண்டு மரமும் என்ன ஸ்பெஷலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரம் தான் நோயை தீக்குமா, அந்த மரம் தான் ஆம்பளை பிள்ளையை கொடுக்குமா, நல்ல திருமணமாகாத பெண்களுக்கு ஈஸியாக உடனடியாக திருமணம் செய்து வைப்பதற்கு அந்த மரம் தான் எல்லா வகையான வேலையும் செய்யுமா அப்படின்னு சொல்லி, இந்த இரண்டு மரங்களும், அல் ஃபஹால்னு ஒரு மரமும் தர்ஜியாண்டு ஒரு மரம், இந்த இரண்டு மரத்திலும் யார் போய் கயிறு கட்டி விடுறாங்களோ, போர்வை பொத்தி விடுறாங்களோ, உடனே அந்த பெண்களுக்கு கல்யாணம் ஆயிடும். ஆம்பளை பிள்ளை வேணும்னா ஆம்பளை பிள்ளை அந்த மரம் கொடுத்துரும். இன்னும் நோய் பிணி தீக்கிறதுலேருந்து எல்லா பேய் பிசாசு எல்லா வகையான வேலையும் அந்த மரங்கள் செஞ்சு தந்துடும், மரங்களே செய்து அப்படிங்கிற செய்தி பரப்பப்பட்ட உடனேயும் அந்த மரங்களை சுற்றி வரக்கூடிய மக்களாக, அந்த மரத்திலே கட்டி பிடித்து கொண்டு அழக்கூடிய மக்களாக அந்த நஜ்த் பகுதி மக்கள் முழுமையாக மாறி போனார்கள். ரெண்டு பாப்புலரான ஸ்பெஷலிஸ்ட் இருந்திருக்கிறாங்க. இந்த மரம் அல் ஃபஹால்னு ஒரு மரமும் தர்ஜியாண்டு ஒரு மரமும் இருந்திருக்குது. இதை பார்த்தோன்னே ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறவங்கலாம் இப்படி அந்த ரெண்டு மரத்தை நோக்கி எல்லா மக்களும் போறாங்களே, நம்ம ஊர்லயும் ஒரு மரத்தை உருவாக்கி விட்டோம்னா நிறைய வருவாய் வரும், வியாபாரம் நடக்கும்னு சொல்லி ஊருக்கு ஒரு மரமும் கொடிக்கம்பமும் பாப்புலர் ஆகுது. பாப்புலர் ஆகி ஒட்டு மொத்த பள்ளிவாசலை மறந்து விட்டு இந்த மரத்தை சுற்றி வரக்கூடிய மக்களாக, அதிலேயே ஈமான் கொள்ளக்கூடிய மக்களாக பச்சை ஷிர்க், இணை வைத்தல், கண்மூடித்தனமான இணை வைத்தல், யார் சொல்வதையும் கேட்காமல் முழுக்க அதிலேயே சுற்றி வரக்கூடிய மக்களாக மாறி போனார்கள். இதை எதிர்த்து பிரச்சாரம் செய்கின்றார்கள் ஒரு சில ஆலிம்கள். நல்லா கவனிச்சுங்க, ஒரு சில ஆலிம்கள் இதை எதிர்த்து பிரச்சாரம் பண்றாங்க. அந்த பிரச்சாரம் பண்றவங்களை என்ன பண்றாங்க, அந்த குறுநில மன்னர், அதாவது மக்காவும் மதீனாவும் தான் உதுமானிய கிலாஃபத் கையில இருக்குது, அந்த கண்ட்ரோல்ல இருக்குது. பாக்கி நிலப்பரப்பு எதுவுமே வந்துட்டு ஒரு உருப்படியான அரசு ஆட்சி நிர்வாகத்தில் இல்லை.
அங்கங்க கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க தான் அவர் தான் அரசர். அப்படித்தான் இருந்துச்சு. அப்ப இந்த மரங்கள் பின்னால எல்லாரும் போகக்கூடியதை எதிர்க்கக்கூடிய ஆலிம்கள், அது வந்துட்டு பச்சை ஷிர்க்குன்னு அப்படின்ட்டு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆலிம்களை குறிவைத்து கொலை செய்தார்கள் இந்த அரசர்களே. ஏன்னா வருவாயை தடுக்கிறாங்க, மக்கள் மரத்தை நோக்கி வருகிறார்கள், அந்த கொடிக்கம்பத்தை சுத்தி வர்றாங்க, கூடு இழுக்கிறாங்க, கந்திரி இழுக்கிறாங்க, அப்படி வரும்போது நல்ல வருமானம் கிடைக்குது அப்படிங்கிறதுனால இது யார் எதிர்த்து கருத்து சொல்கிறார்களோ அந்த ஆலிம்களை குறிவைத்து கொலை செய்தார்கள். அதுல ஒருபடி மேல போய் 1720-24 பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமையை பிக்ஸ் பண்றாங்க. ஒரு வெள்ளிக்கிழமையை பிக்ஸ் பண்ணி அந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு பயான் பண்ண வரக்கூடிய எந்த ஆலிமும் வரக்கூடாது பள்ளிவாசலுக்குள்ள, அத்தனை ஆலிம்களையும் போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான ஆலிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு வரும்போது வீட்டுக்குள்ளேருந்து வரும்போது போட்டு தள்ளிருங்க அப்படின்னு சொல்லி அந்தந்த கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய குறுநில மன்னர்களே. இது எல்லாம் ஒரு 200 வருஷத்துக்கு 300 வருஷத்துக்கு முன்னால பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த மண்ணில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுதி அரேபியால நடந்த நிகழ்வுகள், அத்துணையும் நடந்த நிகழ்வுகள். அது மாத்திரம் கிடையாது, இன்னும் மரம் மட்டை இறந்து போன மிருகங்கள் எல்லாத்தையும் புதைக்க வேண்டியது, அதுக்கு ஒரு கபரு கட்ட வேண்டியது. அதாவது ஒரு மிருகங்கள் இறந்து போனாலும் சரி, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர் இறந்து போனாலும் சரி, இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ற தலைவர் இறந்து போனாலும் சரி, உடனே அவருக்கு கட்டடம், அந்த இடத்துல கட்டடத்தை கட்டி கட்டடத்தை விழா கொண்டாடுகின்ற இடமாக கபிர்ஸ்தான்கள் முழுமையாக அடக்க ஸ்தலங்கள் அத்துணையிலும் எங்கெல்லாம் அடக்கம் செய்யப்படுகிறார்களோ, யாரெல்லாம் இறந்து போய் அடக்கம் செய்யப்படுகிறார்களோ அத்துணையிலையும் கட்டிடங்கள், கபூர்கள். மக்கள் பள்ளிவாசலை புறக்கணித்து விட்டு ஒட்டுமொத்தமாக இதன் பின்னால் சுத்தக்கூடிய மக்களாக மாறி போனார்கள் 1818ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில். இப்படி ஜாஹிலியாவினுடைய உச்சத்தில் ஒட்டுமொத்த அந்த அரபு நிலப்பரப்பும் சென்ற நிலையில் கேட்க நாதி இல்லாமல் முஸ்லிம் சமுதாயம், அதாவது எந்த விதமான நெறிமுறைகளும் இல்லாமல் ஒட்டுமொத்த மார்க்கத்திற்கு முரணாக பகிரங்க இணை வைப்பில், பகிரங்க ஷிர்கில் ஈடுபட்டிருந்த அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு மாபெரும் முஜத்தீதை பிறக்க செய்கின்றான். 1703 ஹிஜாஸ், அதாவது நஜ்த் பிரதேசத்தில் உயாய்னான்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த உயாய்னான்ங்கிற ஒரு ஊரில் இமாம் அப்துல் வஹாப் என்கின்ற மாபெரும் புரட்சியாளர் பிறக்கிறார். இன்னைக்கும் மேற்கத்திய நாடுகளிலிருந்து வரக்கூடிய பத்திரிகைகளும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளும் சரி, எல்லாருமே அப்துல் வஹாப்ங்கிற பேரை கேட்டாவே ஒரு மாதிரியான ஒரு கலக்கம், ஒரு நடுக்கம். அந்த என்னதான் அப்படி அவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாருங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். ஆனால் இமாம் அப்துல் வஹாபை ஏறக்குறைய அவர் மரணித்து 200 ஆண்டுகளுக்கு பிறகும், 200 ஆண்டுகள் கழிந்து விட்ட பிறகும் இன்றைக்கும் உலகத்திலிருந்து வெளிவரக்கூடிய முக்கால்வாசி பத்திரிகைகள் அந்த அப்துல் வஹாப் என்கின்ற பெயரை எழுதும் போது ஃபண்டமெண்டலிஸ்ட், அடிப்படைவாதிகள். அடிப்படைவாதி தான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் முழுமையான அடிப்படைவாதி, முழுமையான தீவிர பற்று கொண்டவர் இமாம் அப்துல் வஹாப். 1703 உயானால அல்லாஹ் பிறக்க செய்கிறான். அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? எங்க கொண்டு போய் அல்லாஹ் விதையை விதைக்கிறான் பாருங்க. ஒரு ஒரு முஜத்தீதை உருவாக்கும் போது சாதாரண இடத்துல இருந்து அவர் வந்தார்னா, அவர் வளரும் போது அவர் கேட்கக்கூடிய செய்திகள், வளர்கின்ற சூழல், கற்கின்ற கல்வி, இதெல்லாம் கரெக்டா அதுக்கு தோதம் அமையணுங்கிறதுக்காண்டி அப்துல் வஹாப் எந்த குடும்பத்தில் பிறக்கிறார்னா, அப்துல் வஹாபுடைய பாட்டன் நீதிபதி, அப்துல் வஹாபினுடைய முப்பாட்டன் நீதிபதி, அப்துல் வஹாபினுடைய வாப்பா ஒரு காசி, தலைமை காசி, அப்துல் வஹாபுடைய மாமா முஃப்தி, இவர்கள் அனைவரும் சட்டத்துறை வல்லுநர்கள். அந்த குடும்பமே சட்டத்துறை வல்லுநர் குடும்பம். சட்டத்துறையில் அதுவும் குறிப்பாக இமாம் அஹ்மத் பின் ஹன்பல், அந்த ஹன்பலி மதஹப்பை முழுமையாக பின்பற்றக்கூடிய, அதிலே ஆய்வு செய்யக்கூடிய, அதிலேயே நுணுக்கம் பெற்ற காசிகளாக இருந்தவர்கள், நீதிபதிகளாக இருந்த குடும்பத்தில் இமாம் அப்துல் வஹாப் 1703 பிறக்கிறார். பிறந்து கொஞ்சம் அங்கேயே அவங்க வாப்பாட்டே பாடம் பயின்று விட்டு நேரடியாக உயர்கல்வி கற்பதற்காக அவர் பாடம் படித்து வருகின்ற போதே இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கிறார். மக்கள் பள்ளிவாசல்கள் பூட்டப்பட்டு கிடக்கிறது, அடக்க ஸ்தலங்களிலும் மரங்களிலும் மட்டைகளிலும் மக்கள் சுற்றி சுற்றி வரக்கூடிய காட்சியை பார்க்கிறார். அரபுகளுடைய வரலாற்றையும் குறைஷிகளுடைய வரலாற்றையும் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மண்ணிலே மறு அறிமுகம் செய்யப்படுகின்ற நேரத்தில் இருந்த நிலையையும் முழுமையாக படித்து உணர்ந்த, வரலாற்றை படித்து உணர்ந்த அப்துல் வஹாப் அவர்கள், இமாம் அப்துல் வஹாப் அவர்கள் வரலாற்றில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த மாதிரியே குறைஷிகள் அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் மாறி போயிருக்கிறத
என்பதை நிதர்சனமாக பார்க்கிறார். பார்த்துவிட்டு உயர்கல்வி படிப்பதற்காக, பள்ளி படிப்பை முடித்துவிட்டு உயர்கல்வி படிப்பதற்காக அந்த உயானாங்கிற அந்த ஊர்ல இருந்து நேரா மதீனாக்கு வர்றார். இப்படி மதீனாக்கு வரும்போது நம்ம இன்னொருத்தர் முஜத்தீதுன்னு நம்ம பார்க்க போறோம்னு சொன்னேன். இந்தியாவில் பிறந்த ஒரு முஜத்தீது, அந்த முஜத்தீதும் வர்றாரு அங்க மதீனாக்கு. அது பின்னால பார்ப்போம். இவர் மதீனாக்கு வர்றார். மதீனால வந்து ஹதீஸ் கலையில அதிகமான உயர்கல்வி படிப்பதற்காக ஒரு ஆலிமிடம், ஒரு அறிஞரிடம், ஒரு ஆசிரியரிடம் இவர் சேர்றார். யாரு? இமாம் அப்துல் வஹாப் வந்து மதீனால வந்து சேர்றார். அந்த ஆசிரியர் யார் தெரியுமா? அல்லாஹ் வரலாற்றில் எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்த்து வைக்கிறான் பாருங்க. அந்த ஆசிரியர் ஹயாத் பின் சிந்தி, ஹயாத் அல் சிந்தி என்று சொல்வார்கள். அந்த ஆசிரியர் யாருன்னா இந்தியாவில் பிறந்த இந்தியர். இந்தியாவிலிருந்து இந்த முகலாயர்களுடைய ஆட்சி, தரிகட்ட ஆட்சியின் காரணமாக, அவர்களை எதிர்த்து பேசியதின் காரணமாக நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டு அங்கிருந்து புலம்பெயர்ந்து வந்து மதீனாவிலே ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தார் ஹயாத் அல் சிந்தி. அந்த ஹயாத் அல் சிந்திட்ட தான் இமாம் அப்துல் வஹாப் போய் சேர்றாங்க பாடம் படிக்கிறதுக்கு, ஹதீஸ் கலையிலே பாடம் படிக்கிறதுக்கு. இப்படி பாடம் படித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நாள் மதீனாவில் வச்சு அவங்க அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்குது ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லக்கூடிய அடக்கஸ்தலம். அதை பார்க்குறாங்க. முக்கியமான சஹாபாக்கள், முக்கியமான நபித்தோழர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் ஜன்னத்துல் பக்கி. மதீனாக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். இந்த ஜன்னத்துல் பக்கி இன்னைக்கு கிளீனா இருக்குது. அன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அடக்கஸ்தலத்துக்கு மேலேயும் மிகப்பெரிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு மதீனாவில் மஸ்ஜித் நபவிக்கு அவர்கள் முக்கியத்துவம், வரக்கூடிய மக்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ இல்லையோ, அந்த ஜன்னத்துல் பக்கியில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த கபர்களுக்கு சென்று அந்த இடங்களிலே அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதை விழா கொண்டாடும் இடமாக மாற்றியிருந்தார்கள். மதீனாவிலே நடந்துச்சு. இதை பகிரங்கமாக உதுமானிய கிலாஃபத் அனுமதித்துக் கொண்டிருந்தது. இவங்க நின்று பார்க்குறாங்க. நின்று பார்த்துட்டு எல்லா காட்சியும் பார்த்துட்டு ஹதீஸ் பாடத்தை படித்து முடித்து விட்டு திரும்பி உயானாக்கே வருகிறார். உயானாக்கு வரும்போது அங்க ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார். இந்த உயானா வந்து வரலாற்றிலே, இஸ்லாமிய வரலாற்றிலே ரொம்ப முக்கியமான பகுதி, ரொம்ப இஸ்லாமிய வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு பகுதி. அங்க ஆட்சியாளராக இருக்கக்கூடிய முஅம்மார் என்கின்றவர் ஒரு அரசராக இருக்கிறார். இமாம் அப்துல் வஹாப் வந்து சீர்திருத்த பணியிலே உடனடியாக இறங்கணும். இயற்கையிலேயே இமாம் அப்துல் வஹாப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையுமே தடாலடி அடிக்கிறாள், உடைச்சு தள்ளுறாள், அந்த மாதிரியான ஒரு வேகம். ஏன்னா காட்சி அந்த மாதிரி இருக்குது. பள்ளிவாசல்ல ஆளே கிடையாது. ஒட்டு மொத்தமா அந்த ஷிர்க், பச்சை இணை வைத்தல் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் நேர ஆட்சியாளர்கிட்ட வந்து அம்மாட்ட சொல்றாங்க, உங்க பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் இவ்வளவு அட்டூழி நடந்துட்டு இருக்குது, அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் தடுத்த விஷயங்கள் அத்துணையும் நடந்து கொண்டிருக்கு, நீங்க அனுமதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனேயும் அவருக்கு அப்பதான் ஆகா எச்சரிக்கிறாங்க, அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், மரணம் எந்த சூழ்நிலையும் இருக்குது, நாளைக்கு அல்லாஹ் உங்களை பிடிச்சிருவான், ஒரு ஆட்சியாளர் என்கின்ற முறையில் நீங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எச்சரித்து அவங்களுக்கு அறிவுரை சொன்ன உடனேயும் இமாம் அப்துல் வஹாபுக்கு அம்மாருடைய சொந்தக்கார பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அந்த அரசர், உயானாவுடைய அரசர் என்ன பண்றாரு, அவருடைய சொந்தக்கார பொண்ணை அப்துல் வஹாபுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அங்கேயே வச்சிருந்து நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க, அதுக்கு என்னுடைய படைகள் வந்துட்டு உங்களுக்கு உதவி செய்யுங்கிறார். அப்துல் வஹாப் ஃபர்ஸ்ட் எதனால போய் நேர அரசரை பார்த்தாங்கன்னு சொன்னா, அவங்க பிரச்சாரம் ஆரம்பத்தில் தொடக்க காலத்தில் மதீனால படிச்சுட்டு இருக்கும்போதும் சரி, இங்கே உயானால இருக்கும்போதும் சரி, பிரச்சாரம் பண்ணும்போது பலவிதமான நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அவங்க சாதாரணமாக ஒரு கூட்டத்தில் பேசினாங்கன்னா கூட்டத்தில் தகராறு, எல்லா இடத்துலையும் தகராறு பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்த உடனேயும் அதிகாரமிக்க ஒரு இராணுவ படையும் பின்னால் இருந்தால்தான் நம்மளுடைய பிரச்சாரத்தை வலிமையாக கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதை முடிவு செய்து நேரடியாக அரசரிடம் வந்து அவர் சொன்னவுடன், அது என்னமோ இயற்கையிலே அல்லாஹ் செஞ்ச ஏற்பாடு, அவருடைய அரசருடைய சொந்தக்கார பொண்ணையே வஹாபுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அங்கேயே வச்சு பிரச்சாரத்தில் ஈடுபட வைக்கிறாங்க. பிரச்சாரத்தில் ஈடுபட வச்சு அம்மார் உத்தரவு கொடுத்த உடனே, அரசர் உத்தரவு கொடுத்த உடனே, நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க, எங்களுடைய படை உங்களுக்கு உதவி செய்யும் சொன்ன உடனேயும் இமாம் அப்துல் வஹாப் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா, அவருடைய சீடர்களை எல்லாம், மாணவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு போய் இந்த அல் ஃபஹாலுங்கிற மரத்தையும் இந்த தர்ஜியாங்கிற மரத்தையும் வெட்டி சாய்த்தார்கள். முதல்ல செஞ்ச வேலை இந்த இரண்டு மரங்களையும் வெட்டி சாய்த்தார்கள். பிறகு எங்கெல்லாம் அந்த மரத்தை சுத்தி சுத்தி இந்த பெண்கள் வந்து கொண்டிருக்கிறார்களோ, அதுல கயிறு கட்டுறதும் போர்வை போத்துறதுமா வந்து கொண்டிருக்கிறார்களோ, அத்துணை மரத்தையும் வெட்டி சாய்க்கிறார்கள். இது அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது. இமாம் அப்துல் வஹாப்னு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாராம், இந்த மரத்தை எல்லாம் வெட்டி விட்டாராம் சொன்ன உடனேயும் பழமைவாதிகள் அந்த மரத்தை வைத்து அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தின் மூலமாக தங்கள் வயிற்றை கழுவி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடி எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்.
சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக களத்தில் இறங்கி போராடக்கூடிய அப்துல் வஹாபின் பின்னால் இளைஞர்கள் அனைவரும் ஒன்று திரளுகிறார்கள். எப்படி சூழ்நிலை மாறுது பாருங்க. இவர்கள் இந்த பழமைவாதிகள் அனைவரும் மன்னரிடம் சென்று முறையிடுகிறார்கள். நீங்க தவறான ஆளை கொண்டு வந்து உங்க பொண்ணை, உங்க சொந்தக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அங்க வச்சு இந்த வேலையை பார்க்க வச்சிருக்கிறீங்க. காலங்காலமா நமக்கு எல்லா வகையான நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாம் அந்த மரங்களை தான் பின்பற்றி வந்திருக்கிறாங்க. அந்த மரம் தான் நமக்கு எல்லா வகையிலும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இவர் திடீர்னு வந்து மரத்தை எல்லாம் வெட்டிட்டு அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் தான் நீங்க வணங்கணும், உங்களுடைய நேர்ச்சைகள் அனைத்தும் அல்லாஹ்க்கு தான், உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் அல்லாஹ்ட்ட தான் வைக்கணும், உங்களுடைய வணக்கம், உங்களுடைய வழிபாடு, உங்களுடைய கவலைகள், உங்களுடைய துக்கம், உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய எதுவா இருந்தாலும் சரி அல்லாஹ் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவங்க போய் அவர்கிட்ட போய் சொல்றாங்க. அவருக்கு அரசருக்கு என்னடா, ஆஹா தேவையில்லாம ஒரு பிரச்சனையை விலக்கி வாங்கிக்கிறோமே அப்படின்னு சொல்லி அவர் கவலையில் இருக்கிறார். இந்த நேரத்தில் முழு ஹிஜாஸையும் நஜிதையும் புரட்டி போடக்கூடிய ஒரு சம்பவத்தை இமாம் அப்துல் வஹாபே களத்தில் இறங்கி செய்கிறார். இந்த மரத்தை எல்லாம் வெட்டி முடிச்ச உடனேயும் இமாம் அப்துல் வஹாப் என்ன பண்றாங்க, இன்னொரு முக்கியமான இடம் ஒன்று இருந்துச்சு. ஒரு முக்கியமான அடக்கஸ்தலம், ஒரு முக்கியமான நபித்தோழரனுடைய அடக்கஸ்தலம். அந்த அடக்கஸ்தலம் தான் அன்றைக்கு அந்த நஜது பகுதிகளிலே, அந்த ஹிஜாஸ் பகுதிகளிலே மிக பிரபலமான இடமாக, அதிகமான மக்கள் வந்து போகக்கூடிய இடமாக, அதன் மூலம் வர்த்தகம் பெருகி இருந்து பலர் பயனடையக்கூடிய ஒரு இடமாக, முக்கிய கேந்திரமாக இருந்துச்சு. இந்த உயானா வந்துட்டு வரலாற்றிலே நான் ஏற்கனவே சொன்னது போல இஸ்லாமிய வரலாற்றிலே முக்கியமான ஒரு பகுதி. அங்க ஒரு முக்கியமான நபித்தோழனுடைய அடக்கஸ்தலம் இருக்கு. யாருடைய அடக்கஸ்தலம் தெரியுமா? ஸைத் இப்னு அல் ஹத்தாப், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரர் ஸைத் இப்னு அல் ஹத்தாப் அவர்களுடைய அடக்கஸ்தலம் அந்த உயானால இருக்குது. எதனால அங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான உடனேயும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனேயும் அரபு நிலப்பரப்பினுடைய பல பகுதிகளிலையும் நான் தான் அடுத்த தூதரு, நான் தான் அடுத்த நபி அப்படின்னு சொல்லி பல பேர் பிரச்சனையை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, நான் தான் அடுத்த தூதர், நான் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு, முகமதுக்கு பிறகு நான் தான் தூதர், அவங்க என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி முசைலமா என்று சொல்லக்கூடிய ஒரு போலி நபி ஒருத்தன் அந்த உயானால தான் பிறந்தான். அந்த உயானா தான் சொந்த ஊர். அந்த ஊர்ல இருந்து முளைச்சி பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சான். அப்பதான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, ஒரு படையை அனுப்புறாங்க போய் அவனை வந்துட்டு முடிச்சு தள்ளுறதுக்கு. அப்ப அந்த படையில போனவங்க தான் இந்த ஸைத் இப்னு அல் ஹத்தாப், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரர். அந்த படையில போய் முசைலமாவை முடிச்சிட்டு அந்த போர்ல வந்துட்டு இவங்க ஷஹீத் ஆயிடுறாங்க. யாரு? ஸைத் இப்னு அல் ஹத்தாப். அதனால அந்த இடத்திலேயே அடக்கம் பண்ணிடுறாங்க. அப்படி அதனால என்ன ஆச்சுன்னா, அந்த இடத்திலேயே அடக்கம் பண்ணதுனால, நபித்தோழராகவும் இருக்கிற காரணத்தினால, முசைலமாவை ஒழித்தாருங்கிற அந்த முக்கியமான போர்ல ஈடுபட்டாருங்கிற காரணத்தினால அது மிக பிரபலமான ஒரு அடக்கஸ்தலமாக மாறி போனது. அவர்கள் காலத்துக்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமா பாப்புலராய் அது சம்பந்தமான செய்திகளை பரப்பி விட்டு மிகப்பெரிய இடமாக மாறி போனதுனால அன்னைக்கு உயானால ரொம்ப, அதாவது வருவாய் தரக்கூடிய, அரசுக்கு வருவாய் தரக்கூடிய அளவிற்கு மிக முக்கிய கேந்திரம், வியாபாரம் வெற்றிகரமாக மிகப்பெரிய அளவிற்கு நடக்கக்கூடிய அளவிற்கான மிக முக்கிய கேந்திரமாக அது மாறி போனுச்சு. இந்த காட்சியை இமாம் அப்துல் வஹாப் பார்த்துட்டு அரசருடைய அம்மாருடைய இராணுவத்தையும் துணைக்கு கூட்டிட்டு அவர்களுடைய தோழர்களையும் ஒன்றிணைச்சிட்டு நேர அந்த இடத்துக்கு போய் ஸைத் இப்னு அல் ஹத்தாப் அவர்களுடைய அந்த அடக்க ஸ்தலத்துக்கு போய் அங்கு கட்டப்பட்டிருந்த அந்த கட்டிடங்களை தன் கையாலேயே இடித்து நொறுக்குகிறார். முதல்ல மரத்தை வெட்டும் போது பெரிய அதிர்விலையா இருந்துச்சு. இப்ப நேரடியா களத்தில் இறங்கி அதுவும் ஒரு நபித்தோழருடைய அடக்கஸ்தலம் அப்படின்னு சொல்லி இடிச்ச உடனேயும் ஹிஜாஸ், அந்த நஜது இது எல்லா பகுதியிலையும் இருக்கக்கூடிய அந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்த குறுநில மன்னர்களுக்கு எல்லாம் செய்தி போகுது. போன உடனே பெரும் படையை திரட்டி அம்மாருக்கு எச்சரிக்கை விடுறாங்க. ஒன்று அப்துல் வஹாபை கொலை செய்யணும், அவரை வந்துட்டு நீ மரண தண்டனை விதிக்கணும், இல்லைன்னா அவன் நாடு கடத்தணும், ரெண்டுல ஏதாவது ஒன்று செய்யலைன்னா உன் மீது படையெடுப்போம் என்று நெருக்கடி கொடுக்கிறார்கள். இவர் பயந்து போன அம்மார் என்ன பண்றாரு, என் மக்களை நான் பாதுகாக்கணும், அதனால நைட்டோட நைட்டா நீங்க ஓடி போயிருங்க, இல்லைன்னா உங்களை காலையில உங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்னோடனே என்ன பண்றாங்க, அப்துல் வஹாப் நெருக்கடி வந்து எல்லா வகையிலும் நெருக்கடி கொடுத்த உடனேயும் அங்கிருந்து உயானால இருந்து மாறி வேற ஊருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. முடிவுக்கு வந்து எங்க போகலாம் அப்படின்னு சிந்திக்கும் போது அவர்களுடைய மாணவர்களாக இருவர் இருக்கிறார்கள். அந்த இருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திரியாவினுடைய ஒரு குறுநில மன்னர், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியாதிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது அந்த திரியாங்கிற ஒரு பகுதி. அந்த திரியாவினுடைய ஒரு குறுநில மன்னர் தான் இப்னு சவுத். இப்னு சவுதினுடைய தம்பி, 2 தம்பிகள், சகோதரர்கள் இருவரும்
அப்துல் வஹாபினுடைய மாணவர்கள். அதனால இந்த சகோதரர்கள் மூலமாக அப்துல் வஹாபிடம் பாடம் படித்துக் கொண்டிருந்த இப்னு சவுதினுடைய சகோதரர்கள் மூலமாக செய்திகள் இப்னு சவுதினுடைய மனைவியினுடைய காதுக்கு சென்று இருந்தது. இமாம் அப்துல் வஹாபை குறித்து இப்னு சவுதினுடைய மனைவி ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்தார்கள். அவர்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக இருக்கக்கூடிய அந்த ஷரியத்தினுடைய உண்மையான விஷயங்களை தெரிந்து வைத்திருந்தார்கள். அதனால என்ன ஆச்சுன்னா, இந்த இப்னு சவுதினுடைய சகோதரர்களே அப்துல் வஹாபிடம் பாடம் படித்துக் கொண்டிருந்த அந்த மாணவர்களே அவங்கள அப்படியே அங்க திரியாக்கு கூட்டிட்டு போறாங்க. திரியால போயிட்டு தங்கியிருக்கிறாங்க. இப்னு சவுது வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்கிறார். அடுத்த நாள் முதல் நாள் தங்கியிருந்து விட்டு அடுத்த நாள் மறுநாள் இருவரும் சந்திக்கின்றார்கள். சந்திக்கின்ற போது இப்னு சவுதினுடைய மனைவி, இப்னு சவுதினுடைய 2 சகோதரர்கள், அதாவது இமாம் அப்துல் வஹாபிடம் பாடம் படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் இருவரும் அமர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை போடுகின்றார்கள். 1744 1744 இப்னு சவுத் என்கின்ற ஒரு குறுநில மன்னர் திரியாவினுடைய ஆட்சியாளரும் இமாம் அப்துல் வஹாப் என்கின்ற ஒரு மார்க்க அறிஞரும் ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். எப்படி ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள்? உங்களுடைய இப்னு சவுத் சொல்றார், உங்களுடைய பிரச்சாரத்திற்கு தௌஹீதை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற உங்களுடைய பிரச்சாரத்திற்கு, தௌஹீதிலே நெருப்பை போல கையாண்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சாரத்திற்கு எங்களுடைய ராணுவம், இப்னு சவுதினுடைய ராணுவம் முழுமையாக துணை நிற்கும் அப்படின்னு இப்னு சவுது சொல்றாரு. இமாம் அப்துல் வஹாப் என்ன சொல்றாங்க, நீங்க திரியால மட்டும் ஆட்சியாளராக இருக்கிறீங்க, ஒட்டுமொத்த அரபு தீபகற்பத்தையும் நஜத் பகுதி, அதாவது நஜத் பகுதி முழுமையும் உங்களுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வருவதற்கு எங்களால் ஆன அத்துணை உதவிகளையும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அரசு நிர்வாகத்தை நீங்க பாருங்க, மார்க்கம் சட்டங்களை நாங்க பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் 1744 நடந்துச்சு. திரியாவில் வச்சு நடந்துச்சு. இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? ஏறக்குறைய 200-250 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. 200 வருஷம் 250 வருஷம் ஆச்சு. இந்த 250 வருஷமா அந்த ஒப்பந்தம் தொடருது. 1744 நடந்த அந்த ஒப்பந்தம் இப்னு சவுதுக்கும் இமாம் அப்துல் வஹாபுக்கும் இடையே நடைபெற்ற அந்த ஒப்பந்தம் இன்று வரைக்கும் தொடர்கிறது. இடையிலே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இந்த நிமிடம் வரைக்கும் தொடர்கிறது. இன்னைக்கு சவுதி மன்னர்களாக இருக்கிறாங்க பாருங்க, இளவரசர் அப்துல்லா இருக்கிறார் பாருங்க, இந்த குடும்பம் அந்த மூத்த சவுது, முதல் சவுது இமாம் அப்துல் வஹாபினுடைய ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டார் பாருங்க, அந்த சவுதினுடைய பரம்பரை, அந்த வாரிசனுடைய பரம்பரை. அந்த சவுதால தான் அந்த சவுது இப்னு சவுதுங்கிற பேர் இருக்கு பாருங்க, அந்த பேரை வச்சுதான் 1924 அந்த சவுது குடும்பம் ஒட்டுமொத்த நஜதையும் கைப்பற்றி அவர்கள் அதை முழுக்க அந்த அரபு நிலப்பரப்பு முழுமையும் கொண்டு வந்து சவுத் அரேபியா என்று மாற்றினார்கள். சவுத் அரேபியா, சவுதினுடைய அரேபியா, சவுதி அரேபியா. முன்னால அரேபியாவா இருந்துச்சு, இப்போ சவுதினுடைய குடும்பம் கைப்பற்றதுக்கு பிறகு சவுதி அரேபியா என்ற பெயர் வந்திருக்கிறது. அதனால 1744 இப்னு சவுதுக்கும் இமாம் அப்துல் வஹாபுக்கும் ஒப்பந்தம் நடந்துச்சு. அந்த ஒப்பந்தத்தை இன்னும் வலிமைப்படுத்துகின்ற விதமாக இமாம் அப்துல் வஹாபினுடைய பெண்ணை, அவருடைய பெண்ணை இப்னு சவுதினுடைய தம்பியும் உடன் பிறந்த சகோதரரும் அப்துல் வஹாபினுடைய மாணவருமான அப்துல் அஜீஸுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். 2 பேரும் சம்பந்தியா மாறுறாங்க. அந்த ஒப்பந்தத்தை வலிமைப்படுத்துறதுக்கு இப்னு சவுதும் இமாம் அப்துல் வஹாப் தன்னுடைய பெண்ணை சவுதனுடைய தம்பிக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து 2 பேரும் சம்பந்திகளாக மாறுகின்றார்கள். அதிலிருந்து அவர்கள் எடுத்த நடவடிக்கை, அதிலிருந்து அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் அத்துணையும் முழுக்க ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதாக, அல்லாவை தவிர இந்த பூமியிலே வேற யாரும் கிடையாது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தை, சொல், செயல் அங்கீகாரத்தை நிலைப்படுத்துவது, இதை தவிர வேற எதுவுமே அவர்களுடைய பார்வையிலே படவில்லை. ஒட்டுமொத்த நஜது பிரதேசத்தையும் அரபு நிலப்பரப்பு தீபகற்பத்தையும் அவர்கள் துடைத்து சுத்தம் செய்கின்றார்கள். எங்கெல்லாம் மரத்தை வச்சு, மட்டையை வச்சு, கல்லை வச்சு, இறந்து போன மிருகங்களை வச்சு மக்கள் சுற்றி வந்து அதையே வணக்க ஸ்தலங்களாக மாற்றிக்கொண்டார்களோ, அந்த காட்சி எங்கெல்லாம் நடைபெற்றதோ அத்துணை இடங்களுக்கும் தேடி சென்று இமாம் அப்துல் வஹாபினுடைய ஆலிம்கள் படையும் சவுதினுடைய ராணுவமும் தேடி சென்று ஒட்டுமொத்த நஜது பிரதேசத்தையும் அரபு தீபகற்பத்தையும் துடைத்து சுத்தம் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கலாமை மாத்திரம் நிலைப்படுத்துவது என்கின்ற ஒற்றை குறிக்கோளின் அடிப்படையிலே தௌஹீதை நிலைநாட்டுவதிலே, ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதிலே நெருப்பை போன்று கையாண்டார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் அப்படித்தான் அதை பதிவாக்கி வைத்திருக்கிறார்கள்.
வேறு எதுவுமே அவருக்கு கண்ணில் படவில்லை. முதலில் பகிரங்க இணை வைத்தல். அல்லாஹ்வுடைய பூமியிலே அல்லாஹ்வுடைய ரசூல் தங்கள் வாழ்க்கையெல்லாம் இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காகவே உடல் பொருள் ஆவி அத்துணையும் செலவழித்த அத்துணை தியாகங்களையும் செய்து மார்க்கத்தை நிலைநாட்டியதற்கு பிறகு இந்த மண்ணிலேயே, அரபு மண்ணிலேயே அல்லாஹ்வுக்கு பகிரங்க இணை வைத்தலா என்கின்ற அடிப்படையிலே தேடி தேடி சென்று சுத்தம் செய்தார்கள். இதனால் அரபு உலகம் மாத்திரம் கிடையாது, இந்தியா முதற்கொண்டு ஒட்டுமொத்த முஸ்லிம் உலகத்திலும் இமாம் அப்துல் வஹாபினுடைய பெயர் எதிரொலிக்கிறது, இப்னு சவுதுனுடைய பெயர் எதிரொலிக்கிறது. அவர்கள் அங்கே சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்களாம், ஏகத்துவத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்களாம். அவங்களுடைய பிரச்சாரத்தை நம்ம பார்க்கும்போது, இமாம் அப்துல் வஹாபினுடைய பிரச்சாரத்தை நம்ம பார்க்கும்போது தடாலடி முடி எங்க, அதாவது 2 வகையான வழிமுறைகளை கையாண்டார்கள். முதல்ல மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி பார்க்கிறது. ஒரு மூட நம்பிக்கையில சிக்கி இருக்கிறாங்க, பகிரங்க ஷிர்க்ல இருக்கிறாங்க, இணை வைத்தல் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு இணையாக அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் மரத்துக்கு இருக்குது, மட்டைக்கு இருக்குது, கபருக்கு இருக்குது, கட்டடத்துக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குதுன்னு சொல்லி மக்கள் அது பின்னால போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா முதல்ல அந்த மக்களிடம் பிரச்சாரம் செய்து பார்ப்பது. பிரச்சாரத்தை கேட்டு மக்கள் நேர்வழிக்கு திரும்பி விட்டால் சரி, இல்லைன்னா அடி, உடனே அடி, அந்த இடத்தை நொறுக்குவது, அடித்து சுத்தம் செய்வது. யாரெல்லாம் அங்கு போகிறார்களோ அத்தனை பேத்துக்கும் தண்டனை. அந்த அளவிற்கு தடாலடியாக எடுத்ததனுடைய விளைவாக இமாம் அப்துல் வஹாப் அவர்கள் 1793 வஃபாத்தானார்கள். அந்த நேரத்திலேயே ஒட்டுமொத்த நஜது பிரதேசமும் சுத்தமாயிடுச்சு. ஒரு சில அந்த உதுமானிய கிலாஃபத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் மாத்திரம் கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு. ஆனால் இவர்கள் ஆளுகை, பெருவாரியான ஆளுகைக்கு உட்பட்ட அத்துணை பகுதிகளையும் சவுதினுடைய ராணுவம் கைப்பற்றியது. இமாம் அப்துல் வஹாபினுடைய பிரச்சாரத்தின் மூலமாக அந்த பகுதிகள் முழுக்க முழுக்க ஏகத்துவத்தின் பால் அல்லாஹ்வுடைய கலாமை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை அத்துணையும் நிலைப்படுத்தக்கூடிய மக்களாக அந்த மக்கள் மாறி போனார்கள். ஏகத்துவத்தை நெருப்பை போன்று கையாண்டார்கள். வேறு எந்த ஒரு எல் முனை அளவும் சமரசம் என்கின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அல்லாஹ்வுடைய சிஃபத்து, அல்லாஹ்வுடைய ஆற்றல் வேற எதுக்கும் இந்த பூமியில யாருக்குமே வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அத்தகைய வழிமுறை பேச்சுக்கு இடம் கிடையாது என்கின்ற அடிப்படையிலே இமாம் அப்துல் வஹாப் எடுத்த நடவடிக்கை முழு இஸ்லாமிய உலகம் மாத்திரமல்ல, இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் பரவுகிறது. உலகம் முழுவதும் பரவி இந்த 200-250 ஆண்டுகளில் உலகத்தில் 90 விழுக்காடு கல்வி நிலையங்கள், 90 விழுக்காடு அறிவுஜீவிகள், மார்க்க அறிஞர்கள் யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு, 1793க்கு பிறகு, இந்த 200 வருஷத்தில், கடைசியான இந்த 200 வருஷத்தில் 1800 2000 வரைக்கும், இந்த 2010 வரைக்குமான இந்த 210 வருஷத்தில் 90 விழுக்காடு மதரசாக்கள், 90 விழுக்காடு அறிவுஜீவிகள், இவர்கள் அனைவரிடமும் இமாம் அப்துல் வஹாபினுடைய தாக்கம் இருக்கிறது. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், அன்றைக்கு அவர் செஞ்ச சாதனை, அவருடைய சிந்தனை, அவருடைய செயல்பாடு, அவருடைய நூல்கள் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் கட்டுப்படுவது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாத்திரம் கட்டுப்படுவது, அல்லாஹ்வுக்கு இணையாக வேற எதையும் கற்பிப்பது கிடையாது. இணை வைத்தல் என்பது அல்லாஹ்வுக்கு இணையாக கற்பிக்கக்கூடியதை அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய பிற யாரிடம் சென்று கேட்டாலும் சரி, அதை வலிமையாக கரம் கொண்டு தடுத்து நிறுத்திய ஒரு புரட்சியை செய்திருக்கிறார். அந்த சிந்தனை இன்னைக்கு அத்தனை இடத்துல இருக்குது. நம்ம இமாம் அப்துல் வஹாப் இந்த நிகழ்ச்சி இதுக்கு பிறகு, இமாம் அப்துல் வஹாப் புரட்சியாளருக்கு பிறகு இன்னொரு மாபெரும் புரட்சியாளரை, சமகாலத்திலே வாழ்ந்த புரட்சியாளரை, இமாம் அப்துல் வஹாபை சந்தித்த புரட்சியாளரை நம்ம பார்க்க போறோம். அப்படி பார்க்க போகின்ற போது அவர்கள் மூலமாக இந்தியாவில் ஏராளமான புனரமைப்பு பணிகள் நடைபெற்றிருக்கிறது. எல்லா பணிகள்லையும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மதரசாக்களா இருக்கட்டும், தாருல் உலூம் தேவபந்தா இருக்கட்டும், நத்வாவா இருக்கட்டும், சாரன்பூர்ல இருக்கக்கூடிய மதரசாவா இருக்கட்டும், ஏன் நம்ம வேலூர் பாக்கியாத்து சாலிகாத்தா இருக்கட்டும், எல்லா மதரசாக்கள்லையும் இந்த ஏகத்துவம் என்கின்ற விஷயத்தில் இமாம் அப்துல் வஹாப் காலத்துக்கு பிறகு ஏற்பட்ட அத்துணை மதரசாக்களிலும் இமாம் அப்துல் வஹாபினுடைய கருத்தாக்கம் இருக்கிறது. இன்னைக்கு இந்த 200 வருஷத்துல யாரெல்லாம் அறிவுஜீவிகள், புரட்சியாளர்கள், சர்வதேச அழைப்பாளர்கள் யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அத்துணை பேருடைய சிந்தனையிலும் இமாம் அப்துல் வஹாபினுடைய தாக்கம் இருக்கிறது. அதனால 18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த, ஏன்னா அல்லாஹ் அரபு மண்ணுல உருவாக்குறான். அரபு மண் இப்படி மாறி போயிருக்குது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் முழுக்க எதுக்காக போராடினார்களோ, என்ன சேவை செய்வதற்காக அவ்வளவு சகாபாக்கள் உயிர் தியாகங்கள் செய்தார்களோ, இவ்வளவு பெரிய கட்டமைப்பை செய்தார்களோ, அது எல்லா
அது அந்த நேரத்தில் இருந்ததை காட்டிலும் கொடுமையான சம்பவங்கள், அதிகப்படியான சம்பவங்கள் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு ஏறக்குறைய ஒரு 1000 வருஷத்துல அப்படியே அந்த அரபு மண்ணு தலைகீழ மாறி போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துக்கு முந்தைய நிலப்பரப்பா மாறி போயிடுச்சே. அப்ப அந்த நேரத்துல ஒரு ஆளை விட்டு அவங்களை சீர்திருத்துறாந்தா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும், எப்படிப்பட்ட மூளையா இருந்துச்சுன்னா அதை செயல்பட வைக்கணும் அப்படிங்கிறத உருவாக்கி அதை கொண்டு போய் அல்லாஹ் கோத்து விட்டான் பாருங்க. இப்னு சவுதோட ஒரு ராணுவ பலத்தையும் கொடுத்தான் பாருங்க. இந்த அறிவும் ஆற்றலும் இமாம் அப்துல் வஹாபும் இப்னு சவுதும் 2 பேரும் சேர்ந்ததுனால இவ்வளவு பெரிய புனரமைப்பு பணிகள் நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு அந்த சவுதி அரேபியா ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் சவுதினுடைய பரம்பரை. அங்கே சட்டத்துறையும் ஷரியத் துறையும் இரண்டும் இமாம் அப்துல் வஹாபினுடைய பரம்பரையின் கையில் இருக்கிறது. அன்னைக்கு போட்ட ஒப்பந்தம் 1744 போட்ட ஒப்பந்தம் இன்னைய வரைக்கும் போயிட்டு இருக்குது. அதனாலதான் என்னமோ தெரியல, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒரு முஜதீத் வந்துகிட்டே இருப்பாருன்னு சொல்லி. இவங்க திருந்த மாட்டாங்க பிளக்கு. ஒருத்தர் வந்தா அதோட திருந்திருன்னு இருந்தா ஒருத்தர் வந்து திருந்திருவாரு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க, வந்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால இமாம் அப்துல் வஹாப் 18ஆம் நூற்றாண்டில் செய்த சாதனைகள் ஒரு மாபெரும் தாக்கத்தை உலக முஸ்லிம்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. அது இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு தொடர்ந்துகிட்டு இருக்குது, நம்ம படிக்கிறோமோ இல்லையோ, நம்ம ஆய்வு செய்யறோமோ இல்லையோ, இமாம் அப்துல் வஹாபை குறித்து நம்ம அதிகம் படிக்கிறோமோ தெரியலையோ, யார் யார் சொல்வதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவரை தூற்றக்கூடிய மக்களும் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால இந்து பத்திரிகையில ஒரு தலையங்கம், நல்லா கவனிங்க, இந்து பத்திரிகையில ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு தலையங்கம். அந்த தலையங்கத்தில் என்ன எழுதுறாங்கன்னா, இந்த வஹாபிசம் அப்படின்னா என்ன, சலஃபிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி எழுதும்போது அந்த தலையங்கத்தில் அதுக்கு பொருள் கொடுக்குறாங்க. வஹாபிசம் இது சலஃபிசம் அப்படிங்கிறதுக்கு அவர்களுடைய சிந்தனை எதுவென்றால், ஃபர்ஸ்ட் 3 ஜெனரேஷன், அந்த முதல் 3 தலைமுறை எந்த கொள்கையை பின்பற்றி இருந்ததோ, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம், சஹாபாக்களுடைய காலம், தாபியீன்களுடைய காலம், அவர்கள் எந்த கொள்கையை பின்பற்றி இருந்தார்களோ, அவர்கள் எத்தகைய வழிமுறையை கையாண்டார்களோ அதே வழிமுறையை கையாளக்கூடியவர்கள் தான் இந்த வஹாபிகள், சலஃபிசம் என்று ஒரு வாரத்துக்கு முன்னால வந்த இந்து பத்திரிகையில ஒரு தலையங்க வந்திருக்குது. அப்படி என்றால் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால ரிவைவலிஸ்ட், புரட்சியாளர், புனரமைப்பாளர் இமாம் அப்துல் வஹாப் குறித்து நாம் நிறைய படிக்க வேண்டும். அவர்கள் வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட காலம். நிறைய பேர் வந்துட்டு இன்னைக்கும் நம்ம தமிழகத்திலே பாத்தீங்கன்னா வஹாபிசம்னா ஏதோ பூதம் மாதிரி அப்படியே ஒரு காட்சியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. சரியா? அதனால யார் வந்து புரட்சி செஞ்சாலும் அவர்களை வஹாபோடு பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு வேலையில் நடக்குது. அப்படி அல்ல. வஹாபிகள் அந்த அப்துல் வஹாப் செய்த சாதனைகளை அவர் எந்த காலத்துல வாழ்ந்தாரு, அந்த வாழும்போது முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருந்தது என்பதை குறித்து நாம் அந்த வரலாற்று பின்புலத்தோடு அவர் செஞ்ச வேலைகளை பார்க்கும்போது தான் அவர் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயம் நமக்கு என்னென்று புரியும். அதனால இமாம் அப்துல் வஹாப் குறித்து நாம் நிறைய படிக்கணும். யாரையும் விமர்சிப்பதற்கு முன்னால் அவருடைய பின்புலம், அவர் வாழ்ந்த காலம், அவர் செஞ்ச சேவை, எதனால் அந்த சேவையை செய்தார், என்ன நிர்பந்தம் ஏற்பட்டது என்பது குறித்து அதோடு சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.